அனைத்து மக்களுக்கும் வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம். அனைத்து தரப்பினரும் ஒன்றாக கலந்துரையாடி தீர்வை எட்ட வேண்டும். ஜனாதிபதி தெரிவிப்பு. சட்டவிரோத மீன்பிடியினை தடை செய்ய கோரி மீனவர்கள் போராட்டம். யாழ் மாநகர சபையை முற்றுகையிட்டு வெடித்த போராட்டம். அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு அஞ்சப் போவதில்லை. நாமல் ராஜபக்ச அதிரடி. தமிழரசு தீர்மானங்களை விமர்சித்தால் நடவடிக்கை. கட்சி உறுப்பினர்களுக்கு சுமந்திரன் அறிவுறுத்தல். இலங்கையின் பகுதி நேர வேலைவாய்ப்பை முறைப்படுத்த அரசு தீர்மானம். இளைஞர்களுக்கு முக்கிய செய்தி. தற்போதைய அரசாங்கம் ஊழலை நிறுவனமயப்படுத்துகின்றது. வருண தீப்த ராஜபக்ச தெரிவிப்பு. சர்ச்சைக்குரிய கொள்கலன் விசாரணை குழுவிலிருந்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க விலகல். அக்குறைகுட துப்பாக்கிச்சூடு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு பிணை கிடையாது. சட்டங்களை கடுமையாக்கும் அரசு. சிவராத்திரி வழிபாடுகளுக்கு இடமளிக்கப்பட வேண்டும். 2029க்குள் இலங்கையில் அனைவருக்கும் அதிவேக இணைய வசதி. சமூகத்தின் வேண்டுகோளுக்கிணங்கவே புதிய கல்வி சீர்திருத்தம். ஹரிணி அமரசூரிய தெரிவிப்பு. ஓயல் பரீட்சார்த்திகளுக்கான ஆட்பதிவு திணைக்களத்தின் விசேட அறிவிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்ட கரைவளை மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அழைத்த ஜனாதிபதி அவர்களுடன் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் 2010ஆம் ஆண்டு தொடங்கி தொழிலாளர்கள் பிரச்சினைகள் காரணமாக 2013ஆம் ஆண்டு முதல் விஞ்சி இயந்திரத்தை பயன்படுத்தி செயற்பட்டு வரும் கரைவளை மீன்பிடி தொழில்முறையின் தற்போதைய நிலைமை குறித்து அவர்கள் ஜனாதிபதியிடம் விளக்கினர். மேலும் மீனவ பிரதிநிதிகள் தாங்கள் எதிர்கொள்ளும் நிலைமை குறித்து கவனத்தை ஈர்த்து இந்த கலந்துரையாடலை வழங்கியதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தனர். மீனவ பிரதிநிதிகள் தங்கள் அனுபவங்களின் அடிப்படையில் எழுப்பிய அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி கரைவளை மீன்பிடி தொழில் தொடர்பாக எழுந்துள்ள இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் போது பொருளாதார ரீதியாக யாருடைய வாழ்க்கை தரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்த அரசாங்கம் விரும்பவில்லை என்றும் ஒவ்வொருவரின் பொருளாதார நிலைமையை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்றும் வலியுறுத்தினார். மேலும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் பொது மீனவ சமூகம் முன்வைத்துள்ள முறைப்பாடுகள், சுற்றுச்சூழல் அமைப்புகள், இது தொடர்பாக விஞ்ஞான ரீதிய ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அரசு நிறுவனங்கள், கடற்றொழில் அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களால் வழங்கப்பட்டுள்ள அறிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதன்படி மீனவர்களுக்கு ஏற்படும் பொருளாதார பாதிப்பை தடுப்பதற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சர்வதேச இணக்கப்பாடுகளுக்கு ஏற்பவும் எதிர்கால சந்ததியினருக்காக கடற்றொழில் மற்றும் கடல் வளங்களை பாதுகாப்பதற்கும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமைகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதன்படி அனைத்து தரப்பினரும் இணைந்து குறுகிய காலத்தில் கலந்துரையாடல்கள் மூலம் மிகவும் பொருத்தமான தீர்வுகளை பரிந்துரைக்க இதன்போது ஒப்புக்கொண்டதுடன் போராட்டத்தை கைவிடவும் முடிவு செய்யப்பட்டது. அனைத்து தரப்பினரின் பங்கேற்புடன் அடுத்த திங்கட்கிழமை குறித்த கலந்துரையாடல்களை ஆரம்பிக்கவும் முடிவு செய்யப்பட்டது. கலந்துரையாடல்கள் இடம்பெறும் காலத்தில் தற்போது கரைவளை முறைமையின் கீழ் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் எதிர்கொள்ளும் குத்தகை போன்ற கட்டண சிக்கல்கள் குறித்து நிதி அமைச்சருடன் கலந்துரையாடல்களை நடாத்துவதற்கு மேலும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து 323 கொள்கலன்களை கட்டாய பௌதிக பரிசோதனைக்குட்படுத்தாமல் விடுவித்தமை தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுவதற்காகவும் அது குறித்து அதன் முன்மொழிவுகளை விதைப்புரைகளையும் சமர்ப்பிப்பதற்கான பாராளுமன்ற விசேட குழு அதன் தலைவர் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவின் தலைமையில் 2026 2/11ஆம் தேதி 3வது தடவையாக பாராளுமன்றத்தில் கூடியது. இலங்கை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சீவழி அருக்கொட உள்ளிட்ட சுங்க திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவிற்கு அழைக்கப்பட்ட குறித்த விடயம் தொடர்பில் ஆதாரங்கள் பெறப்பட்டன. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக்க குறித்த குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் என்றும் இதற்கு பதிலாக புதிதொரு உறுப்பினர் எதிர்காலத்தில் நியமிக்கப்படுவார் என்றும் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்ட முன்னர் குழுவின் தலைவர் இங்கு அறிவித்தார். இக்கூட்டத்தில் குழுவின் உறுப்பினர்களான கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சத்துரங்க அபயசிங்க, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல, வலுசக்தி அமைச்சர் அர்கம் இலியாஸ், பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாஸ்ரீ ஜெயசேகர, அஜித் பி பெரேரா, டிவி சாணக்கு, முஜிபுர் ரஹ்மான், நஜீத் இந்திக மற்றும் லக்மாலி ஹேமச்சந்திர உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ஒவ்வொரு மாதமும் குரலி வித்தை காட்டி தன்னை பிரபலியப்படுத்த முயற்சிக்கும் சுய நினைவற்றவர் தர்ஷானந்த் என குற்றம் சாட்டியுள்ள யாழ் மாநகர பழக்கடை உரிமையாளர்கள் நீதிமன்ற உத்தரவில் தமக்கு அன்றைய ஏபிடிபி முதல்வர் யோகேஸ்வரி பட்குணராஜாவின் ஆட்சியில் வழங்கப்பட்ட கடைகளை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே அகற்ற முயற்சிக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளனர். யாழ் மாநகர உறுப்பினர் தர்ஷானந்தின் பழக்கடைகளை அகற்றுவது தொடர்பில் கொண்டுவரப்படும் பிரேரணை எதிர்த்து யாழ் மத்திய பேருந்து நிலைய சூழலில் அமைந்துள்ள பழக்கடை வியாபாரிகள் மாநகரை முற்றுகையிட்டு போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். இதன்போது இவ்வாறு கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், நாம் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவே போராடுகின்றோம். ஆனால் எமது நிலைமையை மாநகர சபை உறுப்பினர் தர்ஷானந்த் உணரவில்லை. அவர் சுய நினைவின்றியே இருப்பதாக தோன்றுகிறது. அவரது இந்த பிரேரணியால் அவர் தனக்கு ஊடக விளம்பரத்தை தேடலாம். ஆனால் எமது வாழ்வியலை இழக்கச் செய்துதான் தனது விளம்பரத்தை தேடக்கூடாது. இவ்வாறான உறுப்பினரை தேர்ந்தெடுத்தது அப்பகுதி மக்களின் தவறாகவே நினைக்கின்றோம். எனவே எமக்கு உரிய தீர்வு தராது எமது கடைகளை அகற்றினால் நாம் குடும்பங்களுடன் மாநகரை முற்றுகையிட்டு போராடுவோம் என்றும் தெரிவித்தனர். இதே நேரம் பழக்கடை உரிமையாளர்களின் போராட்டத்திற்கு அஞ்சி இன்றைய மாநகரின் அமர்வுக்கு பின் கதவால் தர்ஷானந்த் வருகை தந்திருந்த குறிப்பிடத்தக்கது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் ஒரு காலமும் தனது பெருமைக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுப்பவர் அல்ல. சரியான முறையிலே இனங்கண்டு உண்மையான ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகத்தான் அவர் கொடுப்பவர். எனவே எங்களுடைய இந்த வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் சொன்னார், அவர்களுடைய பெருமைக்காக கொடுத்தார்கள் என்று சொல்லி பெருமை உங்களுக்கு தான் இந்த பெருமை என்று சொல்லி நாங்கள் அவ்வாறு யோசிப்பதில்லை. எனவே அவ்வாறு சொல்லுவது உண்மையாக எங்களுடைய தலைவருக்கு ஏற்படுகின்ற இழுக்காகும். இது என்ன நடந்தது சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. போர் முடிந்த பின்னர் யாழ் மாநகர சபையை நாங்கள் 2009ஆம் ஆண்டு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினர் கைப்பற்றுகின்றார்கள். எனவே யாழ் நகரை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை எமது சபைக்கு இருந்தது. அந்த வகையிலே வீதியோரங்களிலே போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக பல்வேறு கடைகள், நடைபாதை கடைகள் எல்லாம் விடப்பட்டிருந்த நிலைமையிலே நாங்கள் இரவோடு இரவாக போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வண்ணம் இரவோடு இரவாக அந்த கடைகள் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு சட்ட விதிக்கு அமைய, முதல்வருக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு அமைய அவற்றை நாங்கள் அள்ளி கொண்டு வந்து இந்த மாநகர சபையிலே போட்டு சபை தீர்மானத்தை எடுத்திருந்தோம். இந்த நடைபாதை கடை வியாபாரிகளுக்கு நாங்கள் ஏதாவது ஒழுங்குகளை செய்ய வேண்டும் என்ற அந்த இடைவெளியிலே இந்த துணிந்து நின்று இந்த வியாபாரிகள் தங்களுக்கான ஒரு சங்கத்தை உருவாக்கி நீதிமன்றத்திலே இதுக்குரிய விண்ணப்பத்தை செய்திருந்தார்கள். எனவே நீதிமன்ற தீர்ப்பின்படி இவர்களுக்கு உடனடியாக அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான கடைகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளைக்கு அமைவாக எங்களுடைய முடிவுகளுக்கு முன்னராக, அதாவது மாநகர சபை எடுத்த தீர்மானத்துக்கு முன்னராக அவசரமாக நாங்கள் செய்ய வேண்டி இருந்தது. அந்த காலத்திலே எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்தமையினால் அந்த இடத்திற்கு நாங்கள் மாநகர சபை உறுப்பினர்கள் சவிதமாக அந்த இடங்களுக்கு நாங்கள் கள விஜயம் செய்து எங்களுடைய சட்டப்படியான நடவடிக்கை, அதாவது சிடிவி இருக்கிற நிலம் எங்களுடைய சட்டப்படியாக சோழவரியிலே மாநகர சபை நிலம் என்றுதான் பதியப்பட்டு உள்ளது. பின்வரும் காலங்களில் அது வேறு மாதிரியாக கலைக்கப்படுகின்றது. ஆனால் சட்ட ரீதியானது சோழவரி மாநகர சபை நிலம் என்றுதான் பதியப்படுகின்றது. முன்னாள் மறைந்த அல்ஃபிரட் துரியப்பா அவர்கள் இந்த நகரத்தை விருத்தி செய்த போது அந்த இடத்திலே மாநகர சபை நிலத்தை பஸ் ஸ்டாண்டுக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு அன்பளிப்பு கொடுத்ததாகவும் அதுக்குரிய ஒப்பந்தங்கள் எல்லாம் மாநகர சபையிலே அந்த கையேடுகளில் பதியப்பட்டு இருப்பதாகவும் தற்போது அவை காணாமல் போய்விட்டன, என்னென்று காணாமல் போய்விட்டன என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய காலத்திலே அவையெல்லாம் பரிசீலனை செய்து எங்களுக்கும் சிடிவி சேர்மன், அதாவது கொழும்புக்கு சென்று நாங்கள் அவர்களுடன் ஒப்பந்தம் செய்து இதில் கிடைக்கின்ற வருமானத்திலே எல்லாம் ஒப்பந்தத்திலே காணப்படுகின்றது. இதில் கிடைக்கின்ற வருமானத்திலே இந்த வியாபாரிகளுக்கு நாங்கள் கடைகளை ஒதுக்குகின்ற போது கிடைக்கின்ற வருமானத்திலே அவர்களுடைய 3/4 பங்கு சிடிவி நிலம், இங்காலே பாதை ஓரத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட். எனவே அவர்களுடன் உடன்படிக்கை செய்துதான் நாங்கள் இந்த கடைகளை நாங்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் கருதி வழங்குகின்றோம். மிக வெகுவாக வளர்ச்சி அடைந்து இன்று தெரியும் இந்த குழந்தைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் பிரபல பாடசாலைகளிலே புலமை பரிசல் பரீட்சை சித்தி பெற்று தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதோடு கல்வியிலே தங்களுடைய குழந்தைகளை உயர வைப்பதும் இதில் கிடைக்கின்ற வருமானத்தை தான். எனவே இதை நாங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இனந்தெரியா இந்த பிரேரணியை கொண்டு வருகின்றார். கடந்த மாதாந்த கூட்டங்களிலே நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். அதிலே முடிவெடுத்திருந்தோம், நிதிக்குழுவிலே முடிவெடுத்திருந்தோம்.
இவற்றை ஒழுங்குபடுத்தி, அதுல நாங்கள் எந்த விதமான எதிர்ப்பும் அல்ல, ஒழுங்குபடுத்தி, ஏன்னா சட்டப்படியாக அஞ்சடியாகத்தான் இவர்களுக்கு நாங்கள் கடைகளை கொடுத்திருந்தோம். இன்று கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு மேலாக அந்த தகரங்கள் எல்லாம் ஒரு பழைய நிலைமைக்கு வந்து விட்டது. அதை நவீனமயப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்குரிய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கு ஒழுங்கு முறையிலே நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிதிக்குழுவிலே நாங்கள் தீர்மானித்திருந்ததுக்கு அப்பால் இந்த பிரேரணையை எங்களுடைய கௌரவ முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். உண்மையாக பிரேரணைகளை கொண்டு வருகின்ற போது சில வரைமுறைகள், சட்ட நடைமுறைகள் இருக்கின்றன. என்ன மாதிரி என்று சொன்னால், சட்ட வரைவுக்கு மேலாக இதுக்கு முரணாக எந்த பிரேரணைகளையும் முதல்வர் அங்கீகரிக்கப்படாது. எனவே எங்களுக்கு ஒரு ஐமிச்சம் தோன்றுகின்றது. முதல்வரும் இந்த பிரேரணைக்கு பிரேரணை எழுத்து வடிவிலே வந்திருக்கின்றது. ஒரு உரிமத்தை நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது, ஒரு வருமானத்தை நாங்கள் கேன்சல் பண்ண முடியாது. அந்த இழப்பீடுக்கு பொறுப்பு கூற வேண்டியவை இந்த பிரேரணையை ஆதரிக்கின்ற முழு உறுப்பினர்களும். எனவே இது சட்ட ரீதியான ஒரு முரண்பாடான ஒரு நிலைமையை மாநகர சபையிலே தோற்றுவிக்கும். எனவே எங்களுடைய குழந்தைகளுடைய, எங்களுடைய வியாபாரிகள் சங்கத்தினுடைய அங்கத்தவர்களுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் முழுமையாக போராடி இந்த தீர்மானத்தை நாங்கள் வாபஸ் வரை செய்வோம். நன்றி. தற்போதைய அரசாங்கம் தனது தோல்விகளை மறைப்பதற்காக அடக்குமுறைகளை கையாள்வதாகவும் இத்தகைய சவால்களுக்கு தமது கட்சி ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் தற்போது தனது இருப்பை தக்க வைத்துக் கொள்ள எதிர்க்கட்சியினரையும் மகாசங்கத்தினரையும் இலக்கு வைத்த அடக்குமுறைகளை ஏவி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். குறிப்பாக கடந்த கால போராட்டங்களின் போது இடம்பெற்ற வன்முறைகளை தூண்டியவர்கள் இன்று அதிகாரத்தில் இருந்து கொண்டு பழிவாங்கும் அரசியலில் ஈடுபடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் விசாரணைகள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை மதிப்பதாக குறிப்பிட்ட அதேவேளை சில அரசியல் தரப்பினர் ஊடகங்கள் வாயிலாக தனிப்பட்ட நபர்களை தண்டிக்கும் வகையில் கருத்து வெளியிடுவது தவறான முன்னுதாரணம் என்றார். ராஜபக்சக்களின் ஆட்சி களத்தில் ஒருபோதும் இனவாதம் பின்பற்றப்படவில்லை என்றும் பௌத்த கலாச்சாரத்தை பாதுகாப்பது இனவாதமாகாது என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தினார். தேர்தல்கள் குறித்து பேசிய அவர் அரசாங்கம் தேர்தல்களை கண்டு அச்சமடைவதாக தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏனென கேள்வி எழுப்பிய அவர் எந்த நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை சந்திக்க தமது கட்சி தயாராக இருப்பதாகவும் தாமரை மொட்டு இளைஞர் அணியினூடாக கட்சியை மீள கட்டியெழுப்பும் பணிகள் பலமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் தபால் நிலையங்களை மூடும் அரசாங்கத்தின் தீர்மானம் மற்றும் பொது சேவைகளை தனியார் மயப்படுத்தும் முயற்சிகளையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். நிர்வாகத்தை சரியாக செய்ய தெரியாதவர்கள் நிறுவனங்களை மூடுவது தீர்வாகாது என குறிப்பிட்டவர் மக்களின் உரிமைகளுக்காக தமது கட்சி தொடர்ந்து முன்னிற்கும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடை செய்ய கோரி முல்லைத்தீவு மீனவர்கள் இன்று போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு கடற்கரையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டத்தில் சட்டவிரோத தொழில் அதிகரிப்பு, சிறு தொழில் மீனவர்கள் வாழ்வு பாதிப்பு, சட்டவிரோத தொழிலை தடை செய், சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளுக்கு எதிராக அனூர் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பின்வாங்காது என பல கோஷங்களுடன் நடைபவனியாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு வருகை தந்து போராட்ட கோரிக்கைகள் உள்ளடங்கிய மகஜரினை மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்களிடம் கையளித்தனர். தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் கருத்து தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 20 வீதமானவர்கள் மீன்பிடித்துறையில் ஈடுபட்டுள்ளதாகவும் சுமார் 71 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடல் உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் மீன்வளம் சட்டவிரோதமான முறையில் அளிக்கப்படுவதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையாக இன்று வரை சட்டவிரோத செயற்பாடுகளை நிறுத்துவதாகவும் என தெரிவித்ததுடன் எமது மாவட்டத்தில் மீன்பிடி துறைசார் பிரச்சினையிலும் பார்க்க அதிகமாக இருந்த போதைப்பொருள் பிரச்சினை தற்போது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்களின் கோரிக்கையை தாம் அரசாங்கத்திற்கு அனுப்புவதாகவும் அரசாங்கத்தின் கோரிக்கைகள் மீனவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தனர். இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவுகள், தீர்மானங்களை பகிரங்கமாக வெளியில் விமர்சிக்கின்ற கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை கட்சி உறுப்பினர்களும் பிரமுகர்களும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். கட்சியின் தீர்மானங்களை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கட்சி உறுப்பினர்களுக்கு தமிழரசு கட்சியின் பிரதேச சபையின் தவிசாளர்கள் தெரியப்படுத்த வேண்டும்
என்று குறிப்பிட்டுள்ளவர் அனைத்து முறைப்பாடுகள் சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாய தேவை இருப்பதனால் மேலும் எவரையும் சங்கடத்திற்குட்படுத்தாமல் நடந்து கொள்ளுமாறு கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்று தவிசாளரை கேட்டிருக்கின்றார். கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு இது பற்றிய தகவல்களை அவர் வழங்கியிருக்கின்றார் என தெரிகின்றது. கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த அறிவுறுத்தலை அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார் என அறிய வந்தது. வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஒலுமடு வடுக்குநாரி ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சைவ மக்கள் சுதந்திரமாக சிவராத்திரி தின வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் எனவும் சைவ மக்களின் வழிபாட்டுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இம்முறை வடுக்குநாரி மலையில் சைவ மக்கள் சிவராத்திரி தின வழிபாடுகளில் ஈடுபடுவதற்குரிய வழிவகைகள் ஏற்படுத்தப்படும் என வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் உபாலி சமரசிங்கவால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்ற நிலையில் குறித்த கூட்டத்திலே இவ்விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில், வடுக்குநாரி மலையில் கடந்த ஆண்டுகளில் இடம்பெற்ற சிவராத்திரி தின வழிபாடுகளில் இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக சிவராத்திரி தின வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த பக்தர்கள் மீது போலீசாரால் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அத்தோடு பக்தர்களுக்குரிய குடிநீரை ஆலய பகுதிக்குள் எடுத்துச் செல்வதற்கு தடைகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இதனால் சிவராத்திரி வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த பக்தர்கள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்திருந்தனர். எனவே இம்முறை சிவராத்திரி தின வழிபாடுகளுக்கு அவ்வாறான இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடாது. சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபடுவதற்கு இடமளிக்கப்பட வேண்டும். அடிப்படை மனித உரிமைகளில் ஒன்றான சைவ மக்களின் வழிபாட்டுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்நிலையில் தடைகளின்றி சுதந்திரமாக மக்கள் வழிபடுவதற்குரிய வழிவகைகள் ஏற்படுத்தப்படும் என வவுனியா வடக்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உபாலி சமரசிங்க மற்றும் தேசிய மக்கள் சக்தி சார்பான பாராளுமன்ற உறுப்பினர்களால் பதில் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று வடுக்குநாரி ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு வருகை தருகின்ற அடியவர்களுக்கு குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளருக்கு இதன்போது ரவிகரன் உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பகுதி நேர வேலைவாய்ப்புகளை முறையாக அங்கீகரிக்கும் வகையில் தொழிலாளர் சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தொழில் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க இதனை தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப பயிற்சிகளில் ஈடுபடும் இளைஞர்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக முழுநேர வேலையில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் அவர்கள் பயிற்சியை இடைநடுவில் கைவிடும் நிலை ஏற்படுகின்றது. இதனை தவிர்க்கவே பகுதி நேர வேலைக்கான சட்டப்பூர்வ அந்தஸ்து அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை புள்ளி விபர திணைக்களத்தின் தரவுகளின்படி இலங்கையில் 2024 ஆண்டில் கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது எந்தவித பயிற்சியும் இல்லாத இளைஞர்களின் விகிதம் 17.2% காணப்பட்டுள்ளது. இதில் பெண்களின் பங்களிப்பு 22.4%, ஆண்களின் பங்களிப்பு 11.9% பதிவாகியுள்ளதாகவும் பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். 2029 ஆண்டளவில் நாட்டின் ஒவ்வொரு நபருக்கும் அதிவேக இணைய வசதியை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர். விஞ்ஞானம், தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் பரிணாமம் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஞனக சேனாரத்ன தலைமையில் 2026 பாராளுமன்றத்தில் கூடிய போதே டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு என்பனவற்றுக்கான 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு தொடர்பான செயற்திட்டம் குறித்து கலந்துரையாடிய போதே அதிகாரிகள் இதனை குறிப்பிட்டனர். இதன்போது ஜனாதிபதியின் ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய நாட்டின் ஒவ்வொருவருக்கும் அதிவேக இணைய வசதியை வழங்கும் வேலை திட்டம் குறித்து குழுவிற்கு விரிவாக விளக்கம் அளித்தார். இந்த வருடத்திற்குள் 100 புதிய தொலைபேசி தொடர்பாடல் கோபுரங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் தேசிய தேவையை பூர்த்தி செய்ய மொத்தமாக 600 முதல் 1000 வரையான தொலைபேசி தொடர்பாடல் கோபுரங்கள் தேவைப்படுவதாகவும் அவை படிப்படியாக நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் தற்போது நாட்டில் சுமார் 98% இணைய கவரேஜ் இருந்த போதிலும் அது அதிவேக இணைய தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என அவர் வலியுறுத்தினார். இதனால் ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதிவேக இணைய வசதியை வழங்குவதற்கு தற்போது உள்ள கொள்ளளவை சுமார் 25% அதிகரிக்க வேண்டும் என்றும் ஹான்ஸ் விஜயசூரிய தெரிவித்தார். இணைய தொடர்பாடல் கோபுரங்களுக்கான வணிக மாதிரி ஒன்றை தயாரித்து அதற்காக கேள்வி மனுக்களை கோருவதற்கு தனியார் துறைக்கும் வாய்ப்பளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கொழும்புக்கு வெளியே உள்ள பகுதிகளில் டிஜிட்டல் அறிவை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்த குழுவில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதற்காக மாவட்ட செயலகங்கள் ஊடாக வேலை திட்டங்களை ஏற்பாடு செய்வது பொருத்தமானது என முன்மொழியப்பட்டது. அத்துடன் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுக்கான 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு தொடர்பான செயற்திட்டம் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் ஒரு சில நிறுவனங்களின் வருடாந்த அறிக்கைகள் மற்றும் செயற்திறன் அறிக்கைகளுக்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டது.
புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகளின் போது கொழும்பிலிருந்து கொண்டு கிராமங்கள் பற்றிய தீர்மானங்களை எடுக்கப் போவதில் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். புதிய கல்வி சீர்திருத்தம் மற்றும் கல்வி பிரச்சினைகள் தொடர்பாக ஹம்பாந்தோட்டை மாவட்ட கல்வி அதிகாரிகளுடன் பிப்ரவரி 12ஆம் தேதி ஹம்பாந்தோட்டை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து 2025ஆம் ஆண்டு முதல் நாம் கலந்துரையாடி தரவுகள் சேகரிக்க தயாராகி வந்தோம். அதில் அதிகாரிகள் என்ற ரீதியில் நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கினீர்கள். நாம் ஆரம்பித்துள்ள ஒரு கடினமான நீண்ட பயணம் எதிர்காலத்திலும் உங்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம். சமூகத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவே புதிய கல்வி சீர்திருத்தங்களை நாம் ஆரம்பித்தோம். பலர் இதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் முயற்சிக்கின்றனர். நமது அரசியல் நீரோட்டத்தில் நாம் புரிந்து கொண்ட விடயம் என்னவென்றால், இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் கல்வியில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகும். எமது பெருமதியான சொத்து மனித வளமே. அந்த வளத்தை நாம் சரியாக கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். எங்கள் உடம்பில் ரத்தம் வழிந்தது. எங்கள் அங்கிகள் களரும் வரை போலீசார் எம்மை தாக்கினார்கள் என பலாங்குட கசப்ப தேரர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அதற்கு பிறகு சிறையில் உயர் அதிகாரியொருவர் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று தங்களை மிரட்டியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு மகாசங்கத்தினர் உட்பட சிங்கள பௌத்த சமூகம் பல துன்பங்களுடன் வாழ்கிறது. வரலாற்று ரீதியாக வடக்கு மக்களிடம் மிகவும் சுய கட்டுப்பாட்டுடனும் கவனத்துடனும் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டும் செயற்படுகின்றோம். அன்றைய தினம் புத்தர் சிலையை வைத்து பிரித்து சொல்லி மக்கள் சென்ற பிறகு போலீஸ் அதிகாரிகள் 200 பேர் வரையில் அவ்விடத்தை சுற்றி வளைத்தனர். இதன்போது ஏன் சுற்றி வளைக்கிறீர்கள் என கேட்டபோதும் பதில் கிடைக்கவில்லை. உள்ளே வருவதற்கான கதவுகள் இருக்கும்போது கம்பி வேலிகளை வெட்டி உள்ளே வந்து எங்களை அடித்தார்கள். புத்தர் சிலையை பறித்துக் கொண்டு சென்றார்கள். நாம் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை, அடித்தார்கள். நமது உடம்பிலிருந்து ரத்தம் வழிந்தது. எது நடந்தாலும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்த பின்னர் அவர்களுக்கு பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான சட்டங்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்கள் கைது செய்யப்படுகின்றனர். இந்த நிலையில் அவர்கள் பிணையில் செல்ல கோரிக்கை விடுக்கும் போது அவர்களுக்கு பிணை வழங்காமல் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை தடுப்பு காவலில் வைக்க முடியுமா என்பது குறித்து தற்போது ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமை எதிர்வரும் 19ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நச்சுப் பொருள் சட்ட திருத்தத்தை மேலும் பலப்படுத்தும் வகையில் திருத்தம் ஒன்றை கொண்டுவர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குற்றச்செயல்களின் மூலம் பெற்றுக்கொண்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யும் சட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளமைக்கமைய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவு நாட்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 3000 ரூபாய் பெறுமதியான பாதணி பவுச்சர்களை வழங்கும் திட்டத்தின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த பவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நாளை மறுதினம் முடிவடைய இருந்த நிலையில் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள கல்வி பொது தராதர சாதந்திர பரீட்சைக்கு தோற்றவுள்ள இதுவரை தேசிய அடையாள அட்டை விவர உறுதிப்படுத்தல் கடிதங்களை பெற்றுக்கொள்ளாத தரப்பினருக்காக ஆட்பதிவு திணைக்களம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களத்தின் உத்தியபூர்வ இணையதளமான www.drp.gov.lk என்ற தளத்திற்கு சென்று குறித்த விவர உறுதிப்படுத்தல் கடிதங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏதேனும் பரீட்சார்த்திகள் இருப்பின் அவர்களுக்கான தேசிய அடையாள அட்டை விவர உறுதிப்படுத்தல் கடிதங்களை வழங்குவதற்காக மாத்திரம் நாளை ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் மற்றும் காலை குருநாகல், வவுனியா, மட்டக்களப்பு மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள மாகாண அலுவலக கிளைகள் முற்பகல் 8:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை திறந்து வைக்கவும் அத்திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுவரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத இம்முறை கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சைக்கு தோற்றும் பாடசாலை விண்ணப்பதாரிகள் எவரேனும் இருப்பின் அதிபர் அல்லது கிராம உத்தியோகத்தரினால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் மற்றும் உரிய ஆவணங்களுடன் வருகை தருமாறு அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலங்கம அக்குரைகுட பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு முன்னால் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் இன்று பிற்பகல் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். குறித்த சட்டத்தரணி கரந்தனிய சுத்தா என்ற குற்றவாளிய நீதிமன்ற வழக்குகளில் முன்னிலையானவர் என போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் தனது கட்சிக்காரின் தகவல்களை லொக்குப்பட்டி என்ற குற்றவாளி தலைமையிலான குழுவிற்கு வழங்கிய காரணத்தினால் கரந்தனிய சுத்தாவினால் இந்த துப்பாக்கிச் சூடு வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு பிரிவினர் சந்தேகிக்கின்றனர். அக்குரகுட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் வண்டியில் இருந்த தம்பதி
தம்பதியினரை இலக்கு வைத்து இன்று மாலை 5 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. கார் ஒன்றில் வந்த குழுவினர் T-56 துப்பாக்கியை பயன்படுத்தி சுமார் 10 தடவைகள் சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளதாக போலீசார் கூறினர். இதில் வாகனத்தில் இருந்த தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருந்தனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் பெரிகள பகுதியைச் சேர்ந்த மல்வராஜ் எனும் சட்டத்திறனையும் அவரது மனைவியும் ஆவார். இச்சம்பவம் குறித்து தலங்கம போலீசாரின் 3 குழுக்கள் உள்ளிட்ட பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன. இந்த துப்பாக்கிச் சூட்டுடன் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதிக்குள் இடம்பெற்ற 7 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 4 காயமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். பொருளாதார வீழ்ச்சியினால் உருவான அமைதியான மக்கள் போராட்டத்தை திட்டமிட்ட முறையில் அரசியல் சதி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றும் போராட்டமாக ஒரு குழுவினர் மாற்றியமைத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பகா தொகுதி அமைப்பாளர் வருண தீப்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அறைகல்வியின் போது இடம்பெற்ற வன்முறைகள், வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவங்கள் மற்றும் அமைதியான போராட்டத்தை திசை திருப்பிய அரசியல் சூழ்ச்சிகள் குறித்து முழுமையான விசாரணை நடாத்தப்பட வேண்டியது அவசியம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவிடம் இதுகுறித்து விசாரணை ஆணையம் கோரப்பட்ட போது JVP மற்றும் முன்னிலை சோசலிச கட்சியினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், ஒட்டுமொத்த போராட்ட காலத்தையும் முழுமையாக மீளாய்வு செய்யாமல் தனித்தனி சம்பவங்களை மட்டும் விசாரிப்பதில் எந்த பயனும் இல்லை. அரசாங்கத்தின் நிர்வாக குறைபாடுகள் குறித்து தொடர்ந்தும் விமர்சித்த அவர், நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 4 நிலக்கரை கப்பல்களுமே தரமற்றவை என தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் இந்த நிலக்கரை இறக்குமதிக்காக கொள்முதல் நடைமுறைகள் மற்றும் நிறுவனங்களின் பதிவு விதிகளை அரசாங்கம் தன்னிச்சையாக மாற்றி அமைத்துள்ளதாகவும் இது தொடர்பான உண்மை தகவல்களை மூடிமறைக்க நிலக்கரி நிறுவனம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் கடந்த ஆட்சி காலத்தில் தரமற்ற மருந்துகளை வழங்கிய அதே நிறுவனங்கள் தற்போதும் மருந்து இறக்குமதியிலும் ஈடுபட்டு வருவதாகவும் முன்னைய ஆட்சியின் தவறுகளையே இந்த அரசாங்கம் மீண்டும் தொடர்வதாகவும் அவர் சாடினார். தற்போதைய அரசாங்கம் ஊழலையும் மோசடியும் நிறுவனமயப்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், கடந்த காலங்களில் மறைமுகமாக இடம்பெற்ற ஊழல்களை விடவும் தற்போது திருடுவதற்கென்றே ஒரு முறையான கட்டமைப்பை அரசாங்கம் உருவாக்கி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு நெருக்கமான நிறுவனங்களுக்கு மட்டும் ஒப்பந்தங்களை வழங்குவதுடன் அரசியல்வாதிகளுக்கு நேரடியாக பணம் கைமாறப்படும் சூழல் நிலவுவதாகவும் அவர் கவலை வெளியிட்டார். இதேவேளை இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்து முறையான தகவல்கள் நாட்டுக்கு தெரிவிக்கப்படவில்லை எனவும் இலங்கை கடற்பரப்பில் உள்ள கோபால்ட், லித்தியம் மற்றும் பெறுமதியான கனிம வளங்களை அகழ்வு செய்வதில் இந்தியாவுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறதா என்ற பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இறுதியாக திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் போன்ற உணர்வுபூர்வமான விடயங்களை முதிர்ச்சியுடன் கையாள ஜனாதிபதி தவறிவிட்டதாக குறிப்பிட்டவர், கடல்சார் விவகார செயலகத்தை ஜனாதிபதி கலைத்திருப்பது இலங்கையின் கடல்சார் வளங்களை பாதுகாப்பதில் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் எச்சரித்தார். நாட்டின் வளங்களை பாதுகாப்போம் என கூறிய ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது வெளிப்படைத்தன்மையின்றி கனிம வளங்களை அற்ப சலுகைகளுக்காக இழக்க தயாராகி வருவதாக அவர் தனது உரையில் மேலும் தெரிவித்தார். மஸ்கெலியாவில் உள்ள பிரவுன்சிக் தோட்டத்தில் உள்ள ஆலயத்தில் 1750 ரூபாய் வேதனம் பெற்ற தோட்ட தொழிலாளர்கள் பூஜைகள் செய்து ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடம் ஆசை பெற்று தங்கள் அன்றாட தொழிலினை ஆரம்பித்தனர். தொடர்ந்து தோட்ட தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து பாட்சோறு சமைத்து மகிழ்ச்சியை கொண்டாடியுள்ளனர். இதுவரை எந்த அரசாங்கமும் வாக்குறுதியை வழங்கியதன்படி எதுவும் நடக்கவில்லை. எனவே தற்போதைய அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1750 ரூபாய் நாளாந்த வேதனத்தை பெற்றுக் கொடுத்துள்ளது என இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது வரலாற்றில் போராடாமல் பெற்ற மிக உயர்ந்த வேதனம் என்றும் அந்த வேதனத்தை வழங்கியதற்காக ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இலங்கையில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்திற்கு எதிராகவும் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க கோரியும் கொழும்பில் உள்ள நீதி அமைச்சுக்கு முன்பாக பாரிய எதிர்ப்பு போராட்டம் நடாத்தப்பட்டது. தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையம் உள்ளிட்ட பல்வேறு சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து நடாத்திய இந்த போராட்டத்தின் போது அரசாங்கத்தின் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். குறிப்பாக மக்கள் முன்னுள்ள அரசு பயங்கரவாத சட்டத்தை மீளப்பெறு, அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் போன்ற கோரிக்கைகள் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வலியுறுத்தப்பட்டன. இந்த போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பெருந்தோட்ட மக்கள் குழு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் அந்தனி ஜேசுதாசன், தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதாக உறுதி அளித்திருந்தது என்று சுட்டிக்காட்டினார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்கம் தன்னை தற்காத்துக் கொள்ளவும் மக்களை அடக்கி ஒடுக்கி ஆள்வதற்காகவும் அதே போன்றதொரு கடுமையான சட்டத்தை மீண்டும் மறைமுகமாக கொண்டுவர முயற்சிப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என அவர் சாடினார். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சட்டத்தினால் உரிமைக்காக போராடியவர்கள் சிறை
சிறையில் இருப்பதாகவும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாத நிலையில் மீண்டும் இத்தகைய சட்டங்கள் கொண்டுவரப்படுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் ஏற்கனவே போதுமான குற்றவியல் சட்டங்கள் இருக்கும்போது இத்தகைய விசேட சட்டங்கள் தேவையற்றவை என தெரிவித்த அவர் புதிய சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் அது அமைதியான முறையில் போராடும் உரிமையை பாதிக்கும் என எச்சரித்தார். குறிப்பாக இது உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் மலையக மக்களின் வாழ்வியலையும் பாதிக்கும் என்பதால் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக மலையக மக்களின் பாரம்பரிய தொடர்பாடல் முறையான பறையடித்து அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகளுக்கு தமது கலாச்சார ரீதியிலான எதிர்ப்பையும் போராட்டக்காரர்கள் பதிவு செய்தனர். பஸ்கடுவு பிரதேசத்தில் இடம்பெற்ற மனித கொலை சம்பவம் தொடர்பில் மூவருக்கு களுத்துறை மேல் நீதிமன்ற நீதிபதி தாமர தென்னக்கோன் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். களுத்துறை குடா வஸ்கடுவ லிட்டில் டன்பத்தை பகுதியைச் சேர்ந்த சமீந்தகுமார் என்பவர் 2008 அக்டோபர் 23 பஸ்கடுவ பகுதியில் இடம்பெற்ற மரணச் சடங்கு ஒன்றின் போது கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக களுத்துறை வடக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற முதற்கட்ட விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா அதிபரால் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த வழக்கு தவணைகளின் போது வழக்கின் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது. தீர்ப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் மேல் நீதிமன்ற நீதிபதியினால் நீதிமன்ற மண்டபத்தின் கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் மூடப்பட்டு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. அதன் பின்னர் நீதிமன்றத்தில் இருந்த அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிக்கப்பட்ட பின்னரே இந்த மரண தண்டனை தீர்ப்பு வாசிக்கப்பட்டது.